சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் சுகாதார நிலையத்தை மேம்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி சென்று ஆய்வு செய்தனர். விரைவில் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுப்பதற்காக அமைச்சரிடம் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை கண்டித்து சமூக நல இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். இங்கிலீஷ்ல தான் இருக்குது அதிகமா. இன்னைக்கு தமிழே மாணவர்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலை தான். மொழியை தாய் மொழியை மறக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு மத்திய கல்வி கொள்கை இன்னைக்கு நம்ம புதுச்சேரியில இருக்குது. அதை தமிழ்நாட்டிலே கொண்டு வரதுக்கு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. தென்காசி மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளுக்கு சுகாதாரமற்ற குடிநீர் மற்றும் மருத்துவம் வழங்கப்பட்டதால் ஊராட்சி செயலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இலத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு திடீரென வருகை தந்த தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மருத்துவர் ஒருவர் கொடுத்த புகாரின் காரணமாக ஊராட்சி செயலாளர் பண்டாரம் என்பவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் பகுதியில் 52 ஆண்டுகளாகவும் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் தினக்கூலிகளாக பணி செய்து வரும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சரவணன், இந்த போராட்டத்தில் தீர்வு காணவில்லை என்றால் வரும் 26ஆம் தேதி தொடர் வேலை நிறுத்தம் செய்ய போவதாக கூறினார். இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் வாயிலாக நடவடிக்கை எடுக்கலனாக்கா அடுத்த ஒரு 26ஆம் தேதிக்கு அப்புறமா தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறதா இந்த சங்கம் முடிவு பண்ணி தொழில் நல வாரியத்தில் கடிதம் கொடுத்திருக்கோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மீது கடைக்கு செல்வதற்கான வழிகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்ததை அகற்றியதனால் கடை ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன்னரே ஒவ்வொரு கடைகளுக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றப் போவதாக நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகம் காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் கோழிப்பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் ஆகியோர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப்பண்ணைகளில் ஆய்வு மேற்கொண்டு கோழிப்பண்ணைகளில் பாதுகாப்பு முறைகள் குறித்து பார்வையிட்டதோடு கோழிப்பண்ணையாளர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள கல்லிடைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் ராஜ் மீது தன்னை தகாத வார்த்தைகளால் பேசியதாக பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணைக்காக கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த நிலையில் அவர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் தென்காசி அருகே உள்ள புளியங்குடி பகுதியில் பதுங்கியிருந்த பெயிண்டர் ராஜ் என்பவரை மீண்டும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் திருமால் தலைமையில் நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் அதிக பணி நெருக்கடிகளை களைத்திட வேண்டும் என்றும் தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விளாத்திக்குளம் தாலுகா அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாவட்ட இணை செயலாளர் பாலமுருகன் தலைமை வகித்த நிலையில் முழுக்குளம் பட்டா மாறுதல் செய்யும் அதிகாரத்தை தனிமை இடத்து துணை வட்டாட்சியருக்கு வழங்கியது ரத்து செய்ய வேண்டும், விதிப்படி வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். காக்கனூர் சிக்னல் அருகே பத்தியால்பேட்டை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகள், வீடுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். 5க்கும் மேற்பட்ட ஜேசிபி மற்றும் பொக்லைன் வாகனங்கள் உதவியுடன் நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒரே இடத்தில் தென்பட்ட 5க்கும் மேற்பட்ட வார்கழுகுகள் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அழிவின் பட்டியலில் இருந்து வந்த வார்கழுகுகள் ஒரே இடத்தில் தென்பட்டது பறவையின ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தி திணிப்பை கண்டிக்கும் வகையிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை கண்டித்தும் வருகிற பிப்ரவரி 25ஆம் தேதி கோவை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்துவதாக 20க்கும் மேற்பட்ட முற்போக்கு அமைப்புகள் முடிவு செய்துள்ளனர். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கம்யூனிஸ்டுகள், தலித் அமைப்பினர் மற்றும் அம்பேத்கரிய அமைப்பினர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு உரிய எதிர்ப்பினை பதிவு செய்யும் வகையிலும் இந்த போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடலூர் திருப்பாதிரி புலியூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 100ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, வணிகர்கள் சங்க தலைவர் துரைராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழாவில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டியது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே அறுவடை நிலைக்கு தயாராக இருந்த கடலைக்காய் தோட்டத்தில் புகுந்த புள்ளிமான்கள் பயிர்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் புகார் மனு அளித்திருந்த நிலையில் சம்பவ இடத்தில் திருப்பூர் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின் அதிகாரிகள் விவசாயியிடம் பயிர் சேதத்திற்காக இழப்பீடு தொகையை பெற்றுத் தருவதாகவும் அதற்கான வழிமுறைகளை விவசாயியிடம் கூறி சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.